படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், புலன் விசாரணை ட்ரையல் மீடியாவா நம்ம பத்திரிகையாளர் மத்தியில் நடத்த முடியாது. தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான போலீஸ் என்று பெயர் பெற்ற போலீஸ். புலன் விசாரணை நடக்கட்டும். இன்னும் ஒரு வாரம் கூட இன்னும் ஆகல அவருடைய இறப்பு. புலன் விசாரணையில் என்ன அவுட்கம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நம்ம கருத்து சொல்லுவோம். இப்ப புலன் விசாரணையில போயிட்டு நாம தலையிட்டு இந்த டைரக்ஷன்ல போங்க அந்த டைரக்ஷன்ல போங்க நம்ம சொல்ல முடியாது. எடுத்த உடனே சந்தேகமா பற்ற முடியாது. ஒரு கூலிப்படை சரண்டர் ஆயிருக்காங்க, இப்ப எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்கவுண்டர் எல்லாம் நடந்திருக்கு. இன்னும் இன்னைக்கு கூட 2 பேரை கைது பண்ணிருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. புலன் விசாரணை முழுமை அடைஞ்ச பேரு. இதுல எங்களுக்கே மனநிறைவு இல்லைன்னா நாங்க எங்க இருந்து சொல்லுவோம். அவங்க குடும்பத்தாரோ அவங்க நண்பர்களோ அவங்க கட்சிக்காரரோ கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லலாம். இப்ப எந்த உண்மையும் தெரியாம நாம எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரியும், நம்ம காவல்துறை ஏதோ ஒருவர் தவறு செய்கின்ற தவறால் ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம கருப்பாடுகள் சொல்ல முடியாது. காவல்துறை எப்பவுமே புகழ்பெற்ற காவல்துறை. எந்த வழக்கையும் திறமையாக கையாளக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை. பல வரலாறுகளை படைத்திருக்கிறது. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான காவல்துறை என்று பெயர் பெற்ற காவல்துறை. விசாரணை புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது நாம தலையிட வேண்டாம் என்றுதான் என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. இப்ப யார் வேண்டுமோ கொள்ளலாம், அதாவது கூலிப்படைகளோட கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு, ஒடுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். அது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இனி வருங்களில் யாரும் கத்தி எடுக்கக்கூடாது, துப்பாக்கி எடுக்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். சாப்பிட்டுதான் காங்கிரஸ் கட்சி வளர்ந்ததுன்னு சொல்லி அண்ணாமலை குற்றச்சாட்டு. அவர் யார் யார் கூட கூட்டணி வச்சிருக்காரு? பாமக ஓட்டெல்லாம் அவருடைய ஓட்டுன்றாரு. முதலியார் கட்சின்றது யார சொல்லுவாங்க? ஏசி சண்முகம் வச்சிருக்கிற புதிய நீதி கட்சி. அவரு வாக்கு சாப்பிட்டு தன்னுடைய வாக்குன்றார். இந்த பக்கம் பாமக வண்டியர் வாக்குகளை எடுத்துட்டு அவருடைய வாக்குன்றாரு. அந்த பக்கம் தேவநாதன் யாதவுடைய வாக்கு எடுத்துட்டு அவருடைய வாக்குன்றார். நம்முடைய பாரிவேந்தருடைய வாக்குகள் எடுத்து உடையார் வாக்குகள் அவருடைய வாக்குன்றார். அந்த இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ் முக்குளத்தூர் வாக்கு எடுத்துட்டு அவர் வாக்குன்றார். நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று வாக்களிப்பவர்கள் தேசம் முழுவதும், தமிழ்நாடு இல்ல, ஏறக்குறைய 130 ஆண்டுகளுக்கு மேல கடந்த ஒரு கட்சி. இது மிக மாபெரும் இயக்கம். அவர் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுடைய தோழர்களை நாங்க என்கரேஜ் பண்ணாம, நாங்க ஊக்குவிக்காம யார் பண்ண முடியும்? இல்ல நீங்க வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லணுமா? வேலையை செய்யாதுங்க, அமைதியா இருங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு புது பார்வை இருக்கணும், நேர்மையான பார்வை இருக்கணும். எங்க கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லா வரலாறும் இருக்கிறது, எல்லா சித்தாந்தமும் இருக்கிறது. ஒரு தேசிய கட்சியில ஒரு சித்தாந்தத்துடைய கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி இருக்கிறதுனா காங்கிரஸ் பேரியக்கம். பாஜக கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்க? ஒரு கட்சியா அது. அண்ணாமலை குற்றச்சாட்டு இருக்காரு, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உங்களோட விமர்சனம் பெருமையா பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேசணும், அவரு நிறைய சொல்லணும். 2000 ஆண்டுகளா எங்களை பத்தி சொல்லிட்டு வந்தாங்க அவங்க மூதாதையர்கள் எல்லாம். RSS சொல்லுது, இப்ப அவரு சொல்றாரு. என்ன சொல்லட்டும், இன்னும் வலிமையா சொல்லட்டும். அவர் சொல்லதான் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில உங்க மேல விமர்சனம் வைக்கிறாரு. ஏமாத்தம் இல்ல, எங்க மறைந்த அம்மையார் ஜெயலலிதா மேல வச்சாரு, கலைஞர் மேல வச்சாரு, எம்ஜிஆர் மேல. அவர் வைக்காதவர் யாரு? எல்லாரும் மேலே வைக்கிறார். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா பேசணும் அவரு. சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு மாண்பு முதலமைச்சர் தொடர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மாற்றுகிறது கிடையாது. இது எப்படி நடக்குது, யார் நடக்குது அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்றுதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது கடந்த கால 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது. வருஷம் எவ்வளவு கொலை நடந்தது, இப்ப எவ்வளவு கொலை? நீங்க அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா ரேஷியோல இது கம்மியா தான் நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா கணக்கு பார்த்தா கம்மியா தான் இருக்கு. ஆனா அது கம்மியா இருக்குன்னு சொல்லக்கூடாது, முழுமையா தடுத்து நிறுத்தணும். அதான் என்னுடைய பார்வை.